வணக்கம். ஃபர்ஸ்ட் என் வீடியோ திரும்பி பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் சூசிங் மை வீடியோ. அண்ட் நான் சுபானு கோபிநாத். நான் என்னோட டிசம்பர் க்ளோ அப்ல இருக்கேன். ஸோ இது ஒரு டிசம்பர் க்ளோ அப் சேலஞ்சோட வீடியோ இல்லாம, நார்மலா என்னோட லைஃப்ல நான் என்ன பண்றேன், வாட் ஐ அம் டூயிங் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. அண்ட் எஸ் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி என்னோட மார்னிங் ஒரு 5:30 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அரௌண்ட் ஒரு 5, 5:10க்கு மேல ஆனாலே எங்க அம்மா குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எழுந்துக்கணும்னு. பிகாஸ் நான் மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் எழுந்து என்னோட வேலைகள்லாம் பார்க்குறேனோ, அது என்னோட மத்த ஒர்க்ஸ் எல்லாம் பாதிக்காம இருக்கிறதுக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு 6 மணிக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, குளிச்சு ரெடி ஆயிட்டு, எப்பவுமே நார்மல் டேஸ்லாம் நாங்க ஈவினிங்கா தான் அம்மனுக்கு காமாட்சி அம்மனுக்கு பூ வச்சு விளக்கேத்துவோம். பட் இப்போ அப்பா சாமிக்கு மாலை போட்டுருக்கிறதுனால மார்னிங் அதுக்கப்புறம் ஈவினிங் 2மே நாங்க விளக்கேத்துவோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு எங்க தோட்டத்துக்கு போயிட்டு, இப்ப கொஞ்சம் ரெய்னி சீசனா இருந்துச்சுல, அப்பலாம் டெய்லி ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. இப்ப இப்பவுமே ரெய்னி மாரி தான் இருக்கு. பட் எப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஃப்ளார்ஸ் இருக்குமா, ஸோ அதுக்கேத்த மாரி இப்ப எங்க வீட்ல இல்லன்னா பக்கத்து வீட்ல அந்த மாரி போய் ஃப்ளார்ஸ்லாம் பறிச்சுட்டு பூஜை ரூம் ஃபுல்லா இருக்கிற பழைய ஃப்ளார்ஸ்லாம் எடுத்து கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டுருவேன். ஸோ பேசிக்கா என்னோட மார்னிங் நான் சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கும் சரி, லைக் இது பண்றது எப்படி இருக்கும்னா, ஒரு மாரி பாசிட்டிவா என்னோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். நான் சாமி கும்பிடும்போது பெருசா வேண்டுதல், எனக்கு இது வேணும். எனக்கு உண்மையா 2 கையும் கூப்பி நிக்கும்போது, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க கூட எனக்கு தெரியாது. பட் எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் பேசுறேன். எனக்கு அவங்க கிட்ட பேசுற மாரி இருக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சில விஷயங்களுக்குலாம் நான் உழைப்ப போட்டுட்ருக்கேன். அதுக்கான ஒரு ஊதியம் இல்லன்னா பலன், அது மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படிதான் இருக்கும். அதே நேரத்தில எனக்கு ஒரு சில கனவுகள் இருக்கும்ல, அந்த கனவுகளுக்கு நான் இந்த பாதையில போனா தான் நல்லாருக்கும். இந்த ரூட்ல போனா தான் அத நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கும். அதில நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். அத நான் ஒழுங்கா பண்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் குடுத்தா போதும். உண்மையா சொல்லணும்னா, எனக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. நான் அதுக்கான உழைப்ப போட்டுட்டு தான் இருக்கேன். அதுலருந்து அதுக்கு மட்டும் எனக்கு பலத்த குடு. எனக்கு என்ன ஆனாலுமே ஃபேஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு பலத்த குடு அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். அப்பா! இப்ப தான் எனக்கு கொஞ்சம் மீ டைமே கிடச்சிருக்கு. ஸோ நான் மார்னிங் போயிட்டு ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன நடக்கும்னா, எங்க வீட்ல எங்க அம்மா பால் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு 20, 30 மினிட்ஸ் ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்பி, நடந்து போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு, அங்கே ஒரு ரோடு இருக்கும். அங்கே ஒரு ஒரு அவங்க வர வரைக்கும் என்னை பார்த்தோம் அவங்க அந்த கடையாண்ட வந்தோன்னா, அவங்க ஒரு குரல் குடுப்பாங்க. நான் எவ்வளோ தூரத்தில இருக்கனோ, அந்த தூரத்துலேருந்து ஸோ ஒரு 40 மினிட்ஸ் நான் வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஷாப்பில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, திருப்பியும் வாக்கிங் நடந்து தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம். இட்ஸ் பீன் லாங் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிசம்பர் க்ளோ அப் சேலஞ்ச் போட்டிருப்பேன். டிசம்பர் க்ளோ அப்பில் என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நான் அதை டாக்குமெண்ட் பண்ணல. பிகாஸ் நானே ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். தென் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு எனக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் வந்திருக்கு. அண்ட் ஷெட்யூலும் போட்டு வச்சுருக்கேன்னா, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் நான் பண்ணுறத ஷேர் பண்ண போகிறேன். ரெஸ்ட் டேஸ்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னோட பிக்கஸ்ட் மெமரி ஆஃப் ஹேர் ஆயிலிங்கே உங்கள் கூட பேசுகிறது தான். பிகாஸ் நான் எல்லா வாட்டி ஹேர் ஆயில் பண்ணும்போதும் உங்கள் கூட பேசிகிட்ருப்பேன். ரீசன்ட் டேஸ் இந்த விலாகிங்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் சேலஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஹேர் ஆயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊறும்ல, அந்த கேப்பில் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நான் என்னோடய இன்ஸ்டாகிராமை டீடாக்ஸ் பண்ண போகிறேன். டீடாக்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா, எனக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆஸ் யூ ஆல் நோ, இப்போ பிக் பாஸ் போயிட்டுருக்கா. எனக்கு அந்த கெயாஸில் 0% கூட எனக்கு அது பிடிக்கல. ஸ்டில் எப்படின்னா,
ஆ ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகி ஒரு பீப்பிள் இருப்பாங்கல்ல. லைக் ஏதோ ஒரு சண்டை நடக்குது. அதில ஒருத்தவங்க மேல தப்பு இருக்காது. ஸ்டில் அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குதா? நியாயம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு, நான் வந்து அத போய் அகைன் ரீவிசிட் பண்ணி, ஆனா நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. திருப்பி எனக்கு ட்ராமா தான் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு போய் இந்த பிக் பாஸ் விஷயங்கள்லாம் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கணும். பிக் பாஸ் அதுக்கப்புறம் இந்த புதுசாக பண்ணி சாப்பிட்ற இந்த ப்ரௌனீஸ், கேக்ஸு இதெல்லாம் வந்துட்டே இருக்கா. ஸோ இது 2த்த வந்து நான் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கணும். அண்ட் ஃபோனில் வந்து ஸோ இந்த 2 டீடாக்ஸும் வந்து இன்னைக்கு பண்ணணும். பிகாஸ் நான் வந்து இந்த ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்கள்ல, புக் ஷோ, அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் அவங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 வீக்ஸாக வந்து அவங்க ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஆக்டிவ் இன் த சென்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு நார்மல் சிட் சாட் மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரிலேட் ஆகுது. இப்போ வந்து எனக்கு எப்படி தெரியுங்களா, ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு விஷயம் நடந்தாலுமே எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஒய்? பிகாஸ் அதை விட எக்ஸைட்டிங்காக இருக்கிறதுலாம் ஒரு 1 மினிட்லேயே நான் வந்து அந்த ரீலில் பார்த்துறேன்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இப்போ சாப்பிட உட்காரேன்னா ஏதோ ஒரு வீடியோ வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்காது. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்குறது வந்து லைக் நான் சாப்பிடவும் மாட்டேன். கடைசியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரிலாம் ஆகுது. அதை தாண்டி என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே பண்ணிட்டு போம். நம்ம என்ன நினைப்போம்னா, அது நம்மளோட இயல்புன்னு நினைப்போம். வென் ஷீ ஷேர்ட் இட், லைக் நான் வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம். இப்போ நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்கோ இல்லைனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம கை வந்து ஃபோனை தேடும். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு சில டைம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக பார்க்காம இருப்போம். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற டைமு, படிக்கிற டைமு, அண்டு வேலை பார்க்குற டைம், வேலையில் வந்து லைக் ரொம்ப வேலை இருக்குன்னா நான் வந்து டைம் போகிறது கூட தெரியாமல் வந்து நான் பார்ப்பேன். ஸோ இதுவும் நான் தான். பட் ஆனால் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு தெரியாமல் நம்மளோட டைமை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. இதை வந்து நான் வந்து என்னோட டிசம்பர் க்ளோ அப் சேலஞ்ச்லையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் க்ளோ அப் வந்து பார்க்கலனா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். என்னோடய சேனல்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அந்த டிசம்பர் க்ளோ அப் சேலஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சது. நான் என் வாழ்க்கையை வந்து 2026 வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக டிசைன் பண்ணது. பட் லைக் சேம் கோல்ஸ், வி ஹாவ் சேம் கோல்ஸ். லைக் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியராக இருக்கணும், ஒரு நல்ல வேர்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை தான். ஸோ உங்களுக்கும் அது வந்து செட் ஆகும். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை ட்ராப் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு தோன்ற ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தோணாமையும் இருக்கலாம்ல, அதனால தான். கோகோனட் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் தான் ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம அதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 6 to 7 ஆல்மண்ட்ஸ் வந்து நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் முன்னாடி சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து இன்றைக்கி என்னன்னு தெரியல, நான் வந்து அந்த மேட்டில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் இந்த ஃபோனில் நிறைய டேப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி என் மனசில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அதிலருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் என்னோட ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. நான் வந்து அதாவது 2025 செகண்ட் மந்த்லேருந்தே இந்த பிசிஓடி ரிவர்சல் ஜர்னி வந்து நான் நெறைய போட்டிருக்கேன். 120 டேஸ், 30 டேஸ், 80 டேஸ், 90 டேஸ். நான் வந்து நெறைய விஷயங்கள் லைக் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு எத்தனை நாள்ல பீரியட்ஸ் ஆகியிருக்கு, இது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ எனக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் வியூஸ் கிடைக்குதுன்னா, அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 70% ஆஃப் பேருக்கு ஆகுது. ஓ! பிசிஓடின்றது டேப்லெட்ஸ் போட்டா தான் சரியாகும். டேப்லெட்ஸ் போட்டு தான் பீரியட்ஸ் வர வைக்கணும்னு இல்லாம, ஓகே டயட் பண்ணாலும் இது சரியாகலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும். அண்ட் என்னோட கமெண்ட்ஸில் சரி, என்னோட இன்ஸ்டா கமெண்ட்ஸ், டிஎம்ஸ்ல நெறைய பேர் வந்து எனக்கு வந்து ஓகே நான் இத ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சைக்கிள் வந்திருக்கு. எனக்கு இத்தன நாள்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்ளோ பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அத நெனச்சாலே எனக்கு வந்து ரொம்ப, 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 ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸ்லைட்டா கொஞ்சம் ஓகே நம்ம பட்ட கஷ்டத்த இவங்க படாம, ஓ லைக் அவங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணி காட்டுறதுனால அவங்களாவது அத பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ப்ரவுடா இல்ல ஒரு மாரி அந்த ஃபீலிங் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா,
லைக் ஓகே என்னோட பிசிஓடி வந்து சரியாயிடுச்சு. எனக்கு சரியாயிடுச்சு இந்த சென்ஸ் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் என்ன ஒரு லைஃப்ப வந்து உங்களுக்கு காட்டணும்னா, பிசிஓடியோட எப்படி வாழணும் அப்படின்னு தான். அது வந்து நான் ரெகுலரா போஸ்ட் பண்ணவா? இல்ல ஒரு மாரி மிக்ஸ்டு கன்டென்ட்ஸா போஸ்ட் பண்ணவா? இல்ல ஸ்டில் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குக்கா. நான் இத வந்து இது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலுமே நான் சொல்லுங்க. ஆனா எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இது பிசிஓடி பிளஸ் சுபா. கம்ப்ளீட்டா பிசிஓடியா இருக்காது. எப்படி இருக்கும்னா, ஒரு லைக் சுபா அப்படின்ற ஒரு கேர்ளோட லைஃப்ல தான் பிசிஓடி இருக்கு. ஸோ அதே மாரி இந்த சேனல்ல என் லைஃப் இது எல்லாமே இருக்கும். அதோட சேர்த்து பிசிஓடி இருக்கும். டாம் ஷூர் திஸ் சேனல் இஸ் ஃபார் பிசிஓடி பிகாஸ் நான் பிசிஓடிக்காக தான் இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டேன்னா, நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு எப்போவுமே நம்ம வந்து ஜேர்னலிங் என்ன டூ டூ லிஸ்ட்லாம் அப்படி சொல்லிட்டு அண்ட் டூ டூ லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது நான் நேற்று போட்டு இந்த வீடியோவில் வந்து லைக் உங்களோட டூ டூ லிஸ்ட்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் இல்லைனா வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. லைக் அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ எல்லாத்தையும் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வந்து அப்டேட் பண்ணல அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரெகுலர் வீடியோஸ்லேயும் வந்து நான் ஒரு சில ஃபோட்டோஸ் லைக் என்னோட ஜேர்னியை ட்ராக் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அது நான் ஸ்டோரியில் ஐ மீன் இன்ஸ்டா ஸ்டோரியில் போடுவேன். ஸோ இதையுமே இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் யூ கேன் கோ அண்ட் செக். ஸோ என்கிட்ட வந்து சுபானு கோபிநாத்னு ஒரு ஹேண்டில் இருக்குது அண்ட் சுபானு யுவன்னு ஒரு ஹேண்டில் இருக்குது. 2 ஹேண்டில்ஸ் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். லைக் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் பிடிக்குது, உங்களுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதர் தென் தட் லைக் வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் வந்து என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னது வந்து ஒர்க் அவுட் தான். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். லைக் இப்போ பண்ணியிருக்க ஒர்க் அவுட்டும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் நான் வந்து அப்கமிங் டேஸில் போடுறேன். அண்ட் அதர் தென் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் யூ கேன் சே. லைக் நான் வந்து அதில் ஒர்க் பண்ணி என்னோடய வீடியோஸை போடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் போய் நம்ம வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ மார்னிங் ரொட்டீன் ஜேர்னல் இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இருக்க வேலை பார்க்கணும். 2 மீல் எடுத்துக்கணும். பாதாமும் இப்போ சாப்பிட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ எதர் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து நான் வந்து 36 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணணும். பிகாஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி 23:1, 12:12, 16:8, அப்புறம் 18:6 இதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் 24 ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு அவன் வந்தானா இப்போ இவன் போவான். போங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், லைக் எனக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து 36 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து ஒரு ட்ரை கொடுக்கணுன்னு இருக்குது. எனக்கு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனாலுமே நான் என்னோடய ரிசர்ச்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய 36 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து பண்ணுவேன். அதை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்லையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து என்ன வீடியோஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து எனக்கு பிசிஓடி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ நீடாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுதுன்னா, லைக் சுபானுன்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எப்படி பிசிஓடி இருக்கோ அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் என் லைஃப்லேயும் இருக்குது. அதை பற்றியும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.